நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் ஒரு தமிழ் தீவிரவாதி, கதிரும் திராவிட தெலுங்கு மாமிக்கு தம்பியின் சில கேள்விகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னா, நான் இப்ப இந்த காய்கறி தோட்டம் வைக்கிறதுக்கோசரம் இடம் ஒதுக்கியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு ஏதுவா ஒரு மடை அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அது அந்த இடத்துல ஒரு பைப் லைன் போகுது, அந்த இடத்துல பறிச்சு அந்த இடத்துல ஒரு மடை வாசல் ஒரு குட்டு வைக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுதான் இந்த வேலை தான். அப்புறம் இன்னொரு காட்டுல குத்தகை காட்டுல கொஞ்சம் எள்ளு சோளம் வச்சிருக்கேன், அதுக்கு போயிட்டு தண்ணி போய் விடணும். இதுதான் இன்றைய விவசாய பணி. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போலாம். இப்ப கடந்த 16ஆம் தேதி நாம் தமிழ் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியும் அதனை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வலியுறுத்தியும் பஞ்சமி நிலங்களை மீட்க வலியுறுத்தியும் இந்த ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடந்தது. இப்படி நடந்த அந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது. இதை பார்த்து நமது தமிழ் தேசியர்கள் இதை பார்த்து நமது தமிழ் தேசியர்கள், தமிழ் உணர்வாளர்கள் மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்தினோம், கொண்டாடி இருந்தோம். ஆனா அதே சமயத்துல ஒரு சில கூட்டம் இந்த பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் பார்த்து வயிறு எரிஞ்சு போய் கதறிட்டு இருக்காங்க. அப்படி கதறக்கூடிய நபர்கள் ஒரு நபர் தான் இந்த திராவிட தெலுங்கு மாமி. இந்த திராவிட தெலுங்கு மாமி ஒரு 17 நிமிட காணொலி, ஒரு வீடியோ போட்டு ரொம்ப கதறி அவங்களுடைய கூக்குரலை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காணொலியை ஒரு சில நிமிடங்கள் பார்க்கும் போதே அந்த திராவிட தெலுங்கு மாமிக்கு தமிழர்கள் மீது எவ்வளவு தூரம் வன்மமும் எவ்வளவு தூரம் பொறாமையும் இருக்கு, காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கறத நல்லா தெளிவாவே தெரியுது. அப்ப நீங்களும் பாருங்க. அதாவது நம்ம பார்க்கறது மூலமா அவங்களுக்கு ஒரு வியூஸ் வருது, பார்வை வருது அப்படிங்கறத தாண்டி எந்த அளவுக்கு இந்த திராவிடர்கள் இந்த தமிழர்கள் மீது ஒரு வன்மத்தையும் ஒரு விஷமத்தையும் கக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான மனப்பான்மையோடு அவங்க அணுகுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அதன் மூலமா நம்ம ஒரு இன உணர்வு, ஒரு மொழி உணர்வு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவாவது அந்த காணொலியை பாருங்க. அதாவது சமூக பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல தான் அந்த மாமி தினைக்கும் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. சீமானை பற்றி, இந்த மாதிரி தமிழ் தேசியர்களை பற்றி கதறிட்டு இருக்காங்க. அதனால பாருங்க. அதன் மூலமாவது நமது அந்த இன உணர்வு, ஒரு மான உணர்வு வரணும். இதுல இந்த மாமி சொன்ன முதல் கருத்து என்னன்னா, அதை நான் ஏத்துக்கிறேன். இதுல 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பேர்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு 30,000 பேர் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாமி சொன்னாங்க. நானும் அதை ஏத்துக்கிறேன். இந்த மாமியுடைய இந்த கருத்தை நான் உளமாற ஏத்துக்கிறேன். உண்மையிலேயே அந்த அளவுக்கு தான் பங்கேற்று இருப்பாங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் அந்த அளவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. இருக்கிற கலை யதார்த்தம் என்ன சூழ்நிலை அதை தான் நம்ம பேசணும். இந்த இடத்துல மாமி உண்மையா பேசிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி இந்த பேரணியும் பொதுக்கூட்டம் நடந்தது பாத்தீங்களா, இதுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? அதாவது இந்த மாமி என்ன சொல்றாங்க, இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பை நாங்களும் ஏத்துக்கிறோம், ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அப்படியே உட்டா பண்ணாங்க பாருங்க. அதாவது தகுதியின் அடிப்படையில தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தெலுங்கர்கள் தான் இன்னைக்கு ஒரு கல்வி அடிப்படையிலும் சரி, ஒரு தகுதியின் அடிப்படையில அவங்க தான் அறிவு உள்ளவர்களா இருக்காங்க. ஆனா தமிழர்களுக்கு அது தகுதி, அறிவு அப்படிங்கிறது கிடையாது. இதை தமிழ் தலைவர்கள், தமிழர்கள் இதை மேம்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாருங்க. அதை கேட்கும் போதே உண்மையிலேயே நெஞ்சு வலிச்சுதுங்க. அதாவது இந்த மாமி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழர்களுக்கு அறிவும் கிடையாது, தகுதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இந்த மாமி கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டது யார்? தமிழரா இல்ல வேற தமிழர் அல்லாத பிற இனத்தவரா? அப்ப ஏன் தமிழர்கள் தகுதி இல்லாதவர்களாக, அறிவு இல்லாதவர்களாக ஏன் இருந்தாங்க? இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்ப இதுக்கு காரணம் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ஆண்ட பிற மொழியாளர்கள் தானே காரணம். எப்படி இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்களா, இன்னைக்கு தமிழ் அல்லாத பிற இனத்தவர்கள் ஆண்டதுனாலதான் இன்னைக்கு தமிழர்களை குடிக்க வச்சு, சாராய கடையை திறந்து வச்சு குடிக்க வச்சு தமிழர்கள் ஒரு அறிவு இல்லாதவர்களாக, சிந்தனை திறன் அற்றவர்களாக இன்னைக்கு மாற்றியது யாரு? அதாவது ஐயா காமராசர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளே இருக்கவில்லை, அனுமதிக்கல. அதாவது மதுவிலக்கு அப்படிங்கறதா இருந்தது. ஆனா எப்ப தமிழ் அல்லாத பிற இனத்தவர்கள் ஆள தொடங்கினார்களோ, அது கருணாநிதியில தொடங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைக்கும் எப்படி பிற மொழியாளர்கள் ஆள தொடங்கினார்களோ, அப்பொழுது இருந்துதான் இன்னைக்கு இந்த சாராய கடை அப்படிங்கிறது இன்னைக்கு அதிக அளவில் இன்னைக்கு தொடங்கப்பட்டு, இன்னைக்கு தமிழர்கள் இந்த மதுவுக்கும் இந்த போதைக்கும் இன்னைக்கு அடிமையாக இன்னைக்கு ஆக்கப்பட்டு, இன்னைக்கு இந்த அறிவு இல்லாதவர்களாக, தகுதி இல்லாதவர்களாக இன்னைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒரு உள்ளரசியல். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் தானே, பிற மொழியாளர்கள் தானே. அடுத்து இந்த மாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும், அதாவது தெலுங்கர்களிடம் உள்ள நிலங்களை எல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இதை நான் கூட இப்ப பெருசா கண்டுக்கலைங்க. நான் இங்க கிராம பகுதியில நான் பார்ப்பேன். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்த தம்பு காட்டுக்கு வேலைக்கு போறேன், தம்பு காட்டை குத்தகைக்கு பாக்குறேன், தம்பு காட்டை வாரத்துக்கு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்து கிராமத்துல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், என்ன தம்பு காடு சொல்றாங்களே, ஒரு பெரிய பணக்காரர், நிறைய நிலம், அது 10 ஏக்கர் 20 ஏக்கர் அந்த மாதிரிலாம் இருக்கும்.
ஆனா அந்த அந்த அவங்க காட்டுக்கு அவங்க வயலுக்கு வந்து அவங்க வயலை குத்தகைக்கு பாக்குறது வாரத்துக்கு பாக்குறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் குடியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதாவது இந்த பறையர், பல்லர்குடி, இந்த வெட்டியான், அந்த மாதிரி நம்ம தமிழ் குடியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. எனக்கு அந்த தம்பு அப்படிங்கிறது எனக்கு அப்ப தொடக்க காலத்துல எனக்கு தெரியாது. இது இப்பதான் வந்து எனக்கு இந்த தம்பு அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது இப்ப தெரியும். அவங்க வந்து ரெட்டியார்கள், அவங்களதான் வந்து நம்ம தம்பு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற ஒரு வழக்கம் வந்து கிராம பகுதியில் இருந்துட்டு இருக்கு. இப்பதான் நான் யோசிக்கிறேன், இந்த தம்புன்னு சொல்லப்படுற இந்த ரெட்டியார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் 20 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏக்கர் நிலம் இருக்கு. இதுல வந்து நம்ம தமிழ் குடிகள் சேர்ந்தவங்க போயிட்டு நிலம் வந்து குத்தகைக்கு பாக்குறது, வாரத்துக்கு பாக்குறது, இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொடக்க காலத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம தமிழ் குடிகிட்ட இருந்த நிலங்களை எல்லாம் எப்படியோ ஒரு வகையில, அதாவது இந்த நாயக்கர் ஆட்சி காலத்துல வந்து இந்த நிலங்கள்லாம் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால உணர முடியுது. அப்ப இதை வச்சுதான் மீண்டும் வந்து இந்த பஞ்சமி நிலங்களை மீட்டு நம்ம தமிழ் குடிகளுக்கு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது இதை பார்த்தும் இந்த மாமி வந்து கதறாங்க. எங்க நம்ம கிட்ட நம்ம தெலுங்குகளிடம் உள்ள இந்த நிலங்கள் எல்லாம் திரும்பவும் தமிழர்களுக்கு போயிருமோ, இந்த பஞ்சமி நிலம் மீட்பு அப்படிங்கிற இந்த ஒரு கோரிக்கையின் மூலமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து இந்த மாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நடத்திய இந்த பேரணிக்கு, இந்த பொதுக்கூட்டத்துக்கும் நிறைய பேர் வந்தது யாரு அப்படின்னா இலங்கை தமிழர்கள் வந்திருக்காங்க. இலங்கை தமிழர்கள் தான் வந்து ஒரு முதுகெலும்பா இருந்திருக்காங்க. அதாவது அவங்க பேசின அந்த வாசம், அவங்களுடைய பேச்சு, இதை வச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உளவு செய்தி, ஒரு செய்தி வந்து போயிருந்துருக்குதான். எப்படியோ மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, செய்தி யாரோ கொடுத்திருக்காங்க. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கையில தான் இந்த தமிழ் மக்கள் வந்து அங்க பட்டு திருந்தல, அங்கதான் வந்து மொழி வெறி இனவெறின்னு பேசி அங்க அடிபட்டு இங்க வந்தாங்க. இங்க வந்து இங்க இருக்கிற தமிழர்கள்ட்ட வந்து இதை பரப்பிட்டு இருக்காங்க, மொழி வெறியும் இனவெறியும் வந்து பரப்பிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து கெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு வன்மத்தை வந்து கேக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, தமிழர்கள் வந்து இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்குலாம் வந்து ஒரு மான ரோசம் இருக்குதா? உண்மையிலேயே மான ரோசம் இருந்ததுன்னா உண்மையிலேயே ஒரு நெஞ்சம் குதிக்கணுங்க. எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா பேசுறாங்க நம்ம ஈழத்தமிழ் உறவுகளை பற்றி. அப்புறம் இந்த மாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஈழத்துல தமிழ் மக்களுக்கு உதவினது வந்து தெலுங்கர்கள் தான், வந்து தெலுங்கர்கள் வந்து நிறைய உதவி பண்ணோம், ஏன் உயிரையும் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க. இருந்திருக்கலாம், அன்னைக்கு உதவி பண்ணியிருந்திருக்கலாம், போராடி இருக்கலாம், உதவி செய்திருக்கலாம். ஆனா அதற்காக இன்னைக்கு என்ன பண்ணீங்க, அதாவது தொடக்கத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, கடைசியா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அப்படிங்கறது முக்கியம். கடைசியில 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து துடித்து கொல்லப்பட்டதற்கு காரணமா இருந்தீங்களே, இதை எங்க போய் சொல்றது? இதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஆக மொத்தத்துல நண்பர்களே, இந்த திராவிட தெலுங்கு மாமி அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு ஒவ்வொரு கல்வியும் வந்து தொடர்ந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை வந்து உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பார்த்துட்டு அப்பப்ப தினைக்கும் உங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு வீடியோ போறதா, ஒரு காணொலி பேசுறது தான். இன்னும் நிறைய விடயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு ஒரு மொழி உணர்வு, இன உணர்வு இல்லாம இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து உணர முடியும். அதன் மூலமாக தான் நாம வந்து கொஞ்சம் நம்மளே உசிப்பி இன்னும் இது வந்து நம்ம நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும், நாம் தமிழ் கட்சி வந்து விரைவில் ஆட்சி வருவதற்கும், சீமான் அவர்கள் முதல்வர் ஆவதற்கும் நம்ம வந்து விரைந்து கலப்பணி செய்வதற்கு ஒரு உந்துதலாகவும் ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயத்தை பகிர்ந்துக்குவேன். இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த ஒரு காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.